வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமன். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி இன் 21 டேஸ் சீரீஸில் இன்னைக்கு 2வது நாளாக நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஹவு டு ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் வெயிட்டேஜை பார்த்துருவோம். ஸோ சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் February 27th நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணுவோம் நேற்று உள்ள வீடியோவில். ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அடுத்தபடியாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியுடைய டோட்டல் மார்க்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, பெட்டர் மார்க்ஸ் நம்ம எப்படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த 3 ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கை பார்க்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கூட கஷ்டப்பட்டு பைஹார்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஆகும் தெரியுமா, ஒரு பயம் வந்துடும். அதுக்கு மெயின் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதில் இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் தான் இல்லையா? ஸோ என்னுடைய இன்னொரு சேனல் ஆரோரோ கெமிஸ்ட்ரி, அதில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் டெய்லி குயிஸ் கொஷின்ஸ் கேட்பேன். அதில் நான் கொடுக்கும்போது நான் பார்க்குறது என்ன தெரியுமா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ்டு கொஷின்ஸ் எதை போட்டாலும் சரி கொஞ்ச நேரத்திலே கடன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன நியூமெரிக்கலாக கூட இருக்கட்டும், நான் போட்டேன்னா அதுக்கு ஆன்சர் நான் போட்டதுலேயே 1/3 தான் வரும். எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதில் 1/3க்கும் கீழே தான் சொல்லணும் அதனுடைய. ஸோ ஆக்சுவலாக ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நியூமெரிக்கல்னால் அதை யாரும் உட்காந்து கண்டுபிடிச்சி அதை இது ஃபார்முலாவை எழுதி செய்கிறது அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆக்சுவலாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருடைய ஏம் என்னது, 100% எப்படி 70 out of 70 எடுக்கிறதுங்கிற ஏம் தான் இல்லையா? ஸோ அப்படி நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது ஈவன் இந்த நியூமெரிக்கல் கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு நியூமெரிக்கல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அதுக்காக ரொம்ப வருத்தமும் பட வேண்டாம். ஏன்னா டோட்டல் மார்க்ஸில் மொத்தமே 10% வெயிட்டேஜ் தான் நமக்கு இது நியூமெரிக்கல்ஸ். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா இல்லாட்டினா அதெல்லாம் ஃபார்முலா இன்சர்ட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதனால் ரொம்ப வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்யணும்னா முயற்சி செய்யணும், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போது இந்த 23 மார்க்ஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர்ஸ் தான். எதெல்லாம் 3 சாப்டர்ஸு? ஃபஸ்ட்டு சாப்டர் சொல்யூஷனுக்கு அப்புறமா நம்ம பார்க்குற சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அது கொஞ்சம் லென்த்தி சாப்டர் தான் சொல்லணும் இல்லையா? சொல்யூஷன் சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிரேட் 11th சாப்டர்ஸுடைய கொஞ்சம் மிக்ஸ் கலவை மாதிரியான ஒரு சாப்டர். ஆனால் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நம்ம கிரேட் 11th நம்ம படிச்சிருந்தாலுமே பட் இங்கே தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் கொஞ்சம் லெங்க்தியான சாப்டர் தான். அதுக்கடுத்த சாப்டர் கெமிக்கல் கைனட்டிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனட்டிக்ஸும் கொஞ்சம் நிறைய நியூமெரிக்கல் பேஸ்டு சாப்டர்ஸாக தான் இருக்கும். பட் எல்லாமே நியூமெரிக்கல்ஸ் மட்டும்தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தியரி பேஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும். ஏன்னா இதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய லா இருக்குது இல்லையா? ஸோ அந்த லாவெல்லாம் ஃபேரடேஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்ராஷ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன லாலாம் இருக்குதோ ஸோ அதெல்லாம் இப்போது கெமிக்கல் கைனட்டிக்ஸில் நீங்கள் நியூமெரிக்கல் மட்டும் பார்க்காம ஈவன் நம்ம என்னென்ன நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும், மாலிகுலர் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி சில நேரத்தில் டெஃபினிஷன் மட்டும் கேட்பாங்க. டிஃபைன் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், டிஃபைன் த சூடோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படி சொல்லி டெஃபினிஷன் மட்டும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எனக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காதீங்க. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கிட்டே இருங்க. 21 டேஸில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு டெய்லி பார்த்து அதை நினைவு வைக்க உங்களுக்கு 2-3 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல உங்கள் மனசில் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பதியும். அப்போது நம்ம எந்த ஒரு நியூமெரிக்கலையும் பார்த்தாலும் சிம்பிள் நியூமெரிக்கலாக ஈஸியாக
சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முடியும். ஏன்னா எப்பவுமே போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான நியூமெரிக்கலெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து பயம் கட்ட மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அளவில் தான் நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் 23 மார்க்ஸுக்கு இருக்கிறதுல நீங்கள் பார்க்குறது நியூமெரிக்கல்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லா அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இதை வந்து கேட்கலாம். ஸோ அது போக இல்லாமல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் வேறு இல்லையா. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போது எலக்ட்ராலிசிஸில் என்னென்ன கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட், அப்புறம் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆனோடில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் கொஷின்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நியூமெரிக்கல் பேஸ்டு கொஷின்ஸாக இருந்தாலுமே நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.